தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. வந்திடுவார், அவர் வந்திடுவார், வான்தூதர் சேனையோடு வந்திடுவார், சேர்த்திடுவார், கூட்டி சேர்த்திடுவார், பக்தர்களை கூட்டி சேர்த்திடுவார். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே காருண்ய தேவன் கிருபைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த காருண்ய தேவனின் கிருபைகள் என்பது என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே கண்ட அனுபவித்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வல்லமையான காரியங்களை அறிவிப்பதற்காக இதை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் இதை பெற்று இதனுடைய பெருமையை அறிந்து உணர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஒருமுறை ஒரு பகுதி ஊழியர்களை செய்ய சென்றிருந்தேன். அந்த நாடு ஒரு செழிப்பான நாடுதான். அந்த மலேசியாவினுடைய ஒரு பகுதியிலே அந்த ஊழியர்களை செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்டிலே அநேக பஞ்சாபிய மக்களுக்கு மத்தியிலே ஊழியர்கள் நடைபெற்றது. அநேக பஞ்சாப் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த நாட்டினுடைய முற்பகுதி ஊழியர்களின் போது நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரர் தன்னுடைய 3 சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களே, இந்த மனிதத்தில் என்ன இருக்கிறது, என்ன சொல்லுகிறார் என்று வைராக்கியமுடைய அந்த பஞ்சாபி மனிதர் வந்தார். அவர் தன்னுடைய அந்த பஞ்சாபி கோயிலிலே முக்கியமான பொறுப்பை பதவியையும் பெற்று வந்தார். அவருடைய உள்ளத்திலே இவர்கள் மூலமாக என்ன நடைபெறும் என்ற ஒரு கேள்வியோடு ஆச்சரியத்தோடு என்னை சந்திக்க வந்தார். அவருக்கு வேறொரு காரியமும் நான் அதிகமாக சொல்லவில்லை. அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையின் நிமித்தமாய் ஏற்பட்ட ஒரு போராட்டத்தை கூறி அதற்காக ஒரு சின்ன ஜபத்தை செய்தேன். பிறகு அவருக்கு சொன்னேன், பிரதர், உங்களுடைய வயிற்றிலே ஒரு போராட்டமான நிகழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் உடனடியாய் போய் மருத்துவரை பரிசோதனை செய்யுங்கள் என்று கூறி ஆலோசனை கூறினேன். வயிற்றிலா? எனக்கு அப்படி எந்த விதமான வலியும் கிடையாது. நான் நன்றாய் சாப்பிடுகிறேன், நன்றாய் படுத்து உறங்குகிறேன் என்று அவர் சொன்னார். நான் அவருக்கு அந்த ஆலோசனை சொல்லிவிட்டு பிறகு நான் சிங்கப்பூர் பகுதியிலே ஊழியர்களை செய்ய சென்று விட்டேன். அவருக்கு சந்தேகம், இவர் என்ன சொன்னார், மருத்துவரிடம் போக சொன்னாரே என்று சொல்லி இருந்தனாலே மறுபடியும் ஒரு விமானத்தை பிடித்து சிங்கப்பூருக்கு வந்தார். சிங்கப்பூரிலே விமான நிலையத்திலே எனக்காக ஜெபியுங்கள், நான் என்ன செய்வது என்று உண்மையாக சொல்லுங்கள் என்று கேட்டார். இல்லை பிரதர், உங்களுடைய வயிற்றிலே ஒரு போராட்டமான நோய், நீங்கள் உடனடியாய் போய் மருத்துவரை ஆலோசனை செய்யுங்கள். அவர் உடனடியாய் அவர் மருத்துவரை அணுகி மலேசியா திரும்பி மறுபடியுமாய் அவர் ஆலோசனையை கேட்டார். மருத்துவர் அவரை சோதித்து விட்டு, உங்களுடைய வயிற்றிலே கேன்சருக்குரிய நோயின் அறிகுறிகள் இருக்கிறது என்று சொன்ன உடனே அவருக்கு மிகுந்த கவலையும் ஆச்சரியமும். அந்த நாளிலே அந்த மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்துவிட்டு
அறுவை சிகிச்சையின் மூலமாய் அந்த கேன்சரஸ் செல்ஸ் எல்லாம், ஃப்ளூயிடாக இருந்த அந்த செல்ஸ் எல்லாம் அவர்கள் எடுத்து விட்டார்கள். அவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மருத்துவர் கேட்டாராம், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, ஒரு தேவ மனிதர், ஒரு ஊழியர் எனக்கு சொன்னார் என்று கூறினாராம். கடவுள் பெரியவர் என்று சொல்லி அவர் அவருக்கு சொல்லிவிட்டார். இவருக்கும் ஒரே சந்தோஷம். தன்னுடைய சரீரத்திலே கேன்சர் செல்லானது எந்த பகுதியிலும் போய் அது செட் ஆகாதபடி அதை எடுக்க முடிந்ததே என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். மிகுந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே கர்த்தரை தேட ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய சரீரத்திலே எந்த விதமான நோயும் அந்த கேன்சர் காரியங்களுக்கு ஆளப்படாதபடி கர்த்தர் அவரை கண்ணின் மணி போல காத்து கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னென்ன காரியத்தின் மூலமாக நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி தேவன் நன்கு அறிவார். அவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய சமூகத்திலே கெஞ்சும் பொழுதெல்லாம் அவர் நமக்குரிய நோயின் தன்மையை, நம்முடைய பலவீனங்களை அவர் சொல்லி அது நீங்குவதற்குரிய வழியையும் ஆலோசனையாக சொல்லுவார். அன்றுதான் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பலவீனங்களெல்லாம் ஏற்றவர், நம்முடைய நோய்களெல்லாம் சுமந்தவர், பரம வைத்தியராய் இருந்து பரிபூர்ணமான சுகத்தை தருகிற அன்பின் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு பலவீனமாக இருக்கலாம். எனக்கு இந்த பலவீனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த பலவீனங்களை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்குவதோடு, நம்முடைய நோய்கள் எல்லாம் நீங்குவதோடு நமக்குள் பூரண சுகமும் சமாதானமும் உண்டாகும். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொன்ன தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருடைய தழும்புகளினால் குணமாவதோடு மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குற தேவன். அந்த குணமாக்குற அன்பு நிறைந்த தேவனை முழு மனதோடு தேடுவோம், அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவரையே சார்ந்து ஜீவிக்க இன்றைக்கு நம்மை ஒப்புக்கொள்ளுவோம், அதிசயம் காண்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளுக்காய் வேலைக்காய் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுக்குள் வரப்போகிற பலவீனங்களையும் எங்களுக்குள் உண்டாயிருக்கிற போராட்டங்களையும் நீர் அறிந்த தேவன். எங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நன்கு அறிந்த தேவனே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் சர்வ வல்லவர், சர்வ அதிகாரமுடையவர், சகல நோய்களை நீக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்கள் நோய்களை நீக்குவதோடு மாத்திரமல்ல, மாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையிலே அந்த வேதனைக்குரியவைகளையும் வாதை போன்ற தன்மைகளையும் நீக்குகிற ஆற்றலுடைய வல்லவராய் இருக்கிறபடினால், ஆற்றல் உடையவராய் வல்லவராய் நீர் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் சுகமும் பலனும் அடைந்து சமாதானமும் சந்தோஷம் நிறைந்து நல்ல நாமத்துக்கு சாட்சியாய் எழும்ப, நல்ல நாமத்தை தொழுது ஆராதிக்க ஆசீர்வதியும், ஆண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில்
தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசிர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.